ஹாய் கைஸ், ஞாபகம் வந்ததுடா, அந்த ஊர் ஞாபகம் வந்ததுடா. அப்படி தாங்க ஆகிப்போச்சு இன்னைக்கு. என்ன ஆச்சுன்னு பார்க்குறீங்களா? இன்னைக்கு கேரளா சாம்பார் தாங்க இன்னைக்கு எங்களுக்கு ஞாபகம் வந்துருச்சு. இந்த ஒரு வாரமாகவே நிதிக்குட்டி சொல்லிகிட்டே இருக்கான், அம்மா கேரளா சாம்பார் வச்சு கொடுங்க வச்சு கொடுங்கன்னு. ஆனால் இந்த வெள்ளரிக்காய் மட்டும் பார்த்திங்கன்னா இங்கே கிடைக்கவே மாட்டேங்குதுங்க. மீதி எல்லா காயும் கிடைக்குது, இந்த வெள்ளரிக்காய் கிடைக்கல. அதனால் மச்சானை இந்த தடவை வரையில் வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதுவும் எல்லாம் சாம்பாருக்கு பாதியை கட் பண்ணி போட்டுட்டு பாதி போட்டு அவியல் வைக்கலாம் அப்படின்னு சொல்லி எல்லாம் கட் பண்ணலைங்க. அதுக்குள்ளே பார்த்தா வாழைக்காய் இல்லை. எனக்கு மெயின் இந்த சாம்பாருக்கு அவியல் தாங்க நல்ல காம்பினேஷனாக இருக்கும். ஆனால் வாழைக்காய் இல்லை. சரி ஓகே அப்படின்ட்டு சாம்பாரை மட்டும் வச்சு வச்சிட்டோம். அங்கே இருக்கிற வரைக்கும் இதோட ருசி தெரியலைங்க. ஆனால் இங்கே வந்ததுக்கப்புறம் செஞ்சது தான் நல்ல டேஸ்ட்டாக இருந்துச்சு. இது இந்த சாப்பாட்டுக்கு விட இட்லி தோசைக்கு நல்லாயிருக்கும். அதனால் கொஞ்சம் சேர்த்தியே வச்சுட்டேன். இப்போ அவியல் இல்லாத காரணத்தினால பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு டக்குன்னு எடுத்து ஒரு 4 உருளைக்கிழங்கு போட்டு அவங்களுக்கு கொடுத்து விட்டேன். எனக்கு மட்டும் கொஞ்சமாக வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் கீரை இருந்துச்சுங்க, அதையும் போட்டு வணக்கி வச்சாச்சு. இந்த சாம்பார் பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஃபுல் டே இந்த சாம்பார் தான். ஏன்னா அந்தளவுக்கு இன்றைக்கி எங்களுக்கெல்லாம் வெறி பிடிச்சிருச்சுங்க இந்த சாம்பாருக்கு. ஓகேங்க, நாளைக்கு ஒரு ஷார்ட்ஸில் பார்க்கலாங்களா? மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.